بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من مسلم يغرس غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது படைப்புகளை படைத்து அவைகளுக்கு தேவைப்படக்கூடியவைகளையும் சேர்த்தே அல்லாஹ் படைத்திருக்கிறார். குறிப்பாக அவனது படைப்புகளில் மிக முக்கிய படைப்பான மனித இனம், அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில விஷயங்களை நிரந்தரமாக ரப்பு வைத்திருக்கிறான். சில விஷயங்கள் தேவைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். இந்த பிரம்மாண்டமிக்க பூமி, அல்லாஹ் அதை நமக்கு முன்பே தயாராக அதை தந்திருக்கிறான். தேவைப்படக்கூடிய காற்றை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். தேவையான தண்ணீரை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். சிலவைகளை மொத்தமாகவும் சிலவைகள் அவ்வப்பொழுதும் கிடைக்கிறது. தண்ணீர் வானத்திலிருந்து அல்லாஹ் மழை பொழிய செய்து அதன் மூலம் நமது தேவைகளை ஆற்று நீர்களாக கிணறுகளில், குளங்களில், வாய்க்கால்களில் தேங்க வைத்து அந்த தண்ணீரை தருகிறான். அவைகள் காலியாகின்ற பொழுது மீண்டும் அல்லாஹ் மழை பொழிய செய்கிறான். அதில் ஒரு கணிசமான பகுதியை பூமிக்கு அடியில் இறங்கச் செய்கிறான். நிலத்தடி நீர் அதன் மூலம் பெறுகிறது. நம்முடைய தேவைக்கு தகுந்தவாறு நிலத்தடி நீரையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இப்படி மனிதனின் தேவைக்கு தகுந்தவாறு இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மனித தேவைகளில் மிக முக்கியமானவை, நாம் காலையில் எழுந்ததிலிருந்து எத்தனையோ பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். நாம் உண்ணுகின்ற உணவு மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள், நமது தகவல்களை பதிவு செய்வதற்கு தேவைப்படக்கூடிய கம்ப்யூட்டர்கள், நாம் வாகனிப்பதற்கு வசதியாக இருக்கக்கூடிய வாகனங்கள், இப்படி பல்வேறு தேவைகள் நாம் இந்த உலகத்தில் பல்வேறு பொருட்களுக்கும் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அவைகளை பயன்படுத்தவும் செய்கிறோம். ஆனால் இவைகளிலும் சிலவை அது இல்லாமல் வாழ முடியாது, சிலவை இல்லாமலும் வாழ முடியும். மொபைல் அத்தியாவசியம் என்பதை எல்லோருமே அதை ஒப்புக்கொண்டாலும் கூட அது இல்லாமல் வாழ முடியும் என்பதையும் எல்லோரும் ஒப்புக்கொள்வோம். வாகனங்கள் அவசியம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் ஒருவேளை அவைகள் இல்லாவிடனும் கூட நம்மால் வாழ முடியும், நமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்வோம். ஆனால் உணவு தேவை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். உணவு இல்லாமல் வாழ முடியும் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
உணவு மனிதனுடைய தேவைகளில் மிக அத்தியாவசியமான தேவை, மிக மிக அத்தியாவசியமான தேவை. பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கின்ற பொழுது 10ஓடு 11ஆக அது இருந்தாலும், ஆனால் மற்றவைகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் அவைகளை எதிர்கொள்ள முடியும். உணவில் பிரச்சனை வந்தால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். ஆதலால் தான் இஸ்லாம் உணவு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் தரும். உணவு உற்பத்தியை தரக்கூடிய விவசாயத்திற்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை தரும். அந்த பணியில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலக பாதுகாப்பில் முன்னோடியில் இருப்பவர்களும் முதல்நிலையில் இருப்பவர்களும் அவர்கள்தான். இணையத்திற்குரிய முஃமின்களே, ஆனாலும் கூட புறத்தோற்றத்தில் நாம் அல்லாஹ் இன்னும் ஆழமாக பேசுவான். அந்த விவசாயத்தையும் மனிதர்களாகிய உங்களுக்கு அதை கற்றுத்தந்து சில பணிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தினாலும் அதனுடைய ஆழமாக யதார்த்தத்தில் அவைகளை உருவாக்குவது அல்லாஹ் மட்டுமே. நம்மால் ஒரு நிலத்தை உழ முடியும், பாரிட முடியும், நம்மால் அதில் விதைகளை நட முடியும், அவைகளுக்கு நீர் பாய்ச்ச முடியும், களை எடுக்க முடியும், இது போன்ற சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நம்மால் மண்ணுக்குள் போட்டு மறைக்கப்பட்ட அந்த விதைகளை வெடித்து வெளியே கொண்டு வர செய்கின்ற தகுதி நம்மில் யாருக்கும் இல்லை. நாம் விதையை உழுதோம், வறண்டு போயிருந்த நிலத்தை உழுதோம், அந்த மண்களை கிளறிவிட்டோம், அவைகளை பாரிட்டோம், விதைகளை நட்டோம், தண்ணீர் பாய்ச்சினோம், எல்லாம் சரி, அது நம்முடைய பணி. அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த மக்களை அவ்வளவு புகழுகிறான். அந்த பணியில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் ஒரு மரத்தை நட்டார், ஒரு விவசாயத்தை செய்தார், அதிலிருந்து சில பொருட்கள் உதிர்ந்தன அல்லது திருடப்பட்டன, அதில் ஒவ்வொன்றுக்கும் சவாப் உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய நிலத்துல ஏதோ ஒரு சில பயிர்களை எடுக்கின்றோம். ஒரு சின்ன முருங்கை விதை, அதன் மூலமாக முருங்கை மரமாக மாறியது. முருங்கை காய்கள் அப்படியே தாராளமாக அவைகள் வளர்ந்து வெளிப்படுகின்றன. நாம் மட்டுமல்ல, அந்த பக்கம் போவோர் வருவரும் கூட தெரியாமல் அதை பறிக்கிறார்கள். நாம் கண்டும் காணாமல் இருக்கின்றோம். அவ்வாறு திருடப்படுகின்ற பறிக்கப்படுகின்ற அந்த ஒவ்வொரு முருங்கைக்காயும் அதற்கான சவாப் அதை பயிரிட்டவருக்கு வருகிறது என்றார்கள் பெருமானார். அதில் பறிக்கப்படுகின்ற இலைகள், கீரைகள், அதற்கான சவாப் அவருக்குரியவருக்கு போய் சேரும். அந்த வழியாக செல்லக்கூடிய ஆடுகள் அந்த இலைகளை சாப்பிட்டு வாழ்கிறது, அதற்கான சவாப் அதை பயிரிட்டவருக்கு போய் சேரும். இது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் வார்த்தை. ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வருகிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பணிக்கு, விவசாய பணிக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை தருகிறான், தனி மகத்துவத்தை தருகிறான். ஆனாலும் ஹகீகத்தில் அவன்தான் அதை செய்கிறான் என்பது வேறு விஷயம். அல்லாஹ் அதை சூரத்துல் வாக்கியாவில் கேட்பான், அஃபரைத்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் விவசாயம் செய்வதை நீங்கள் பாருங்கள், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், விவசாயம் செய்வது நாமா நீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப யதார்த்தத்தில் உண்மையில் அதை கொண்டு வருவது யார்? அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல். ஆனால் அதற்காக எந்த அடியார்களை அல்லாஹ் பணிக்கு நியமிக்கின்றானோ அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை தருகிறான். குழந்தையை அல்லாஹ் தருகிறான், ஆனால் பெற்றோர்களுக்கு காலத்திற்கும் நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். குழந்தையை கொடுப்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, நம்முடைய கையில் என்ன இருக்கிறது? நம்முடைய கையில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தருகிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுர் அவ் யுஸவ்விஜுஹு ذுக்ரானன் வ இனாசன் வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லும், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அந்த ரப்புக்கு சொந்தம். அவன் நாடியதை படைக்கிறான். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளே தருகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளே தருகிறான், சிலருக்கு இரண்டையும் சேர்த்து தருகிறான், சிலருக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். இவைகள் அனைத்து இன்னஹு அலீமுன் கதீர், அவன் பேராற்றல் மிக்கவன், ஞானம் மிக்கவன். எதை தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும், அது அவனுடைய சக்திக்கு உட்பட்டது. அல்லாஹ் சொல்றான், நான் ஆற்றல் மிக்கவன். நம்முடைய கையில ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த எல்லா இடங்களிலும் பெற்றோர்களுக்கு நன்றியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஹகீகத்தில் கொடுக்கிறது ரப்பு, ஆனால் அதற்கு காரணமான பெற்றோர்,
நீ உருவாகுவதற்கும் உன்னை வளர்ப்பதற்கும் உன்னை உருவாக்கியவர்கள் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது உன் மீது தார்மீக கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இதை போன்றுதான் விவசாயம் ஹகீகத்தில் இறைவன் செய்கிறான், அது வேறு விஷயம். அதற்கு காரணமான அந்த விவசாயிகள் அவர்கள் போற்றப்படத்தக்கவர்கள். அவர்கள் அந்த நம்ம அவங்கள பார்த்தா சாதாரணமா தெரியும், அரைகுறை உடையில் இருப்பார்கள், கால்கள் எல்லாம் அழுக்காக இருக்கும், ஒரே சேற்றில் அந்த நீரில் அவர்கள் அழுக்கு நீரில் கால் வைத்திருப்பார்கள். ஒரு கவிஞன் சொல்வான், நாங்கள் சேற்றில் கால் வைக்க விட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என சொல்வான். அவர்கள் அந்த பணியை செய்வதால் தான் நம்மால் நிம்மதியாக இருக்க முடிகிறது. ஆனால் ஆதலால் தான் காலம் காலமாக மனித வரலாற்றில் கூட சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காலத்திற்கும் ஒரு மாமனிதர்கள் எல்லாம் விவசாயிகளை போற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்களை மதிப்பவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தை நாம் எடுத்தால் மன்னர்கள் தான் ஒட்டுமொத்த நிலத்தின் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். விவசாயிகள் அந்த மன்னர்களின் கூலி தொழிலாளர்களை போன்று நடத்தப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பின்பு அந்த விவசாயிகளுக்கு அவர்களின் மகசூலின் பெரிய வரவு அவர்களுக்கானதாக கொடுக்கப்பட்டது. தனி சட்டமே அல்லாஹ் கொண்டு வந்தார். விவசாய பொருளை ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 10ல் 1 அல்லது 5ல் 1 சிரமம் இல்லாமல் நீர் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் விவசாயம் செய்திருந்தால் 10ல் 1 பகுதியை இறைவனுக்காக ஜகாத்தாக கொடுங்கள். சிரமம் ஏற்பட்டு நீங்கள் நீர் பாய்ச்சுவீர்களே ஆனால் 5ல் 1% கொடுங்கள் போதும் என்று சொன்னது. மீதி உள்ளவைகள் 90 அல்லது 95% அது விவசாயிகளுக்கு உரியது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய உழைப்பின் பலன். கண்ணியத்திற்குரிய மோமின்களை, இப்படி இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் வழியாக விவசாயம் போற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் வரலாறு தெரியுமா? மதீனாவில் கோதுமை பயிரிடப்பட்டது பெருமானாரின் வருகைக்கு பின்புதான். ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 20 ஒட்டகங்களை பயன்படுத்தி கோதுமை பயிரிட்டார்கள் என சொல்லப்படுகிறது. மதீனாவின் வரலாற்றில் மதீனாவில் பேரித்தமிழங்கள் நிறைய கிடைக்கும். மதீனாவில் கோதுமைகள் பயிரிடப்படவில்லை. மதீனாவின் வரலாற்றில் கோதுமைகள் முதலாவதாக பயிரிடப்பட்டது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்பு என சொல்லப்படுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிலங்கள் நமக்கு வெற்றி வகையாக கிடைக்கப்பட்ட பொழுது அந்த விவசாய நிலங்கள் எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை, விவசாயிகளத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதில் அவர்கள் மகசூல் செய்தார்கள் என்று வருகிறது. விவசாய நிலம் வீணா போயிடக்கூடாது. விவசாய நிலத்தை என்னட்டி உங்கள்கிட்ட கொடுத்தா நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது? அது தரிசு நிலங்களாக போனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு தூர நோக்கு சிந்தனை. அவங்கவங்க நினைக்கிறாங்க தங்களுக்கு லாபம் நினைக்கிறாங்க, ஆனா உண்மை தங்களுக்கானது அல்ல. இன்று 700 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் எதை செய்கிறார்களோ செய்யவில்லையோ, நம்ம சொல்லுவோம் என் பையன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான், என் வேலைக்காரன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான், இந்த வேலை நடக்கல அந்த வேலை நடக்கல. உலகத்தில் எல்லாரும் பல வேலைகள் நடக்கவில்லை என சொல்கிறார்கள், ஆனால் சாப்பிட்ற வேலை நடக்கலைன்னு யாருமே சொல்றது இல்லை. அந்த வேலை சரியாகவே நடக்கும், நடந்துதான் ஆக வேண்டும். அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்படியானால் அதனுடைய தேவை அதிகம், அத்தியாவசியமானது, மிக தேவையானது. இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்ன? ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நிலத்தை பெற்றேன், அந்த நிலம் தரிசாக இருந்தது, அது பயிரிடப்படவே இல்லை, நான் கவலைப்பட்டேன், அதை நான் சீர் செய்து உழுது பயிரிட்டு இப்பொழுது அதை நான் சரியாக பராமரித்து வருகிறேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். குல் ஹனீஅன், உங்களது விவசாய பொருளிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். அந்த முஸ்லிஹ் வகைரு முஃப்ஸித், நீங்கள் எதையும் கெடுத்தவர் அல்ல, நீங்கள் ஒரு அற்புதமான பணியை சீர் செய்த பணியை செய்திருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியதால் தான் சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் விவசாயத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தனது தேவைக்கான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வழிகளில் மிகச் சிறந்த முதல் வழியாக சொல்வது விவசாயம் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு பணிகள், சில வேலைகள் நாம் பெரிதாக கருதுகின்றோம், சில வேலைகளை சாதாரணமாக கருதுவோம். உலகத்தில் விவசாயம் இருக்கு, வியாபாரம் எவ்வளவு இருக்கு அல்லவா? எது பெட்டர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விவசாயம் என சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுதான், மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் அவர்கள். இதற்கு அடுத்து வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் வியாபாரிகள்? அந்த பொருட்களை அவர்கள் உரிய உற்பத்தியாகின்ற இடத்திலிருந்து மக்களுக்கு முறையாக கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் வியாபாரிகள். எனவே அவர்களுக்கு அதற்கு அடுத்த கட்ட மரியாதை சொல்லப்படுகிறது. ஆனால் விவசாயமே வீணாய் இல்லாமல் போய்விடுமானால், விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்களே ஆனால் யார் எதை வியாபாரம் செய்ய முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல்
விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதை நம்ம போன்ற சிட்டியில் வசிப்பவர்களுக்கு விவசாயத்தை பற்றி என்னவென்றே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விவசாயிகளினுடைய உழைப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு விவசாயத்தை பற்றி தெரியாமல் இருக்கும். நம்ம ரொட்டி சாப்பிடாம இல்லை, டெய்லி கோதுமை ரொட்டி சாப்பிடணும். கோதுமை எங்கோ உற்பத்தி ஆகி யாரோ ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகளுடைய உழைப்பை தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, ஆனால் என்னால் ரைஸ் சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த ரைஸ் உற்பத்தியாகி என் கைவரை கிடைத்ததற்கு எத்தனை பேர் அதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள். எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, தக்காளி இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. எத்தனை வகைகள். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறோம், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்கி வருகிறோம், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றோம். நமக்கு ஃப்ரெஷ்ஷா தெரியுது இது எங்கு உற்பத்தியானது, இந்த உற்பத்தியான இடம் எது, அங்க எத்தனை மக்கள் வேலை செய்திருக்கிறார்கள், அவருடைய புறத்தோற்றம் என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாம் நடந்ததற்கு பின்புதான் ஒரு பொருள் நம்மை வந்து சேருகிறது. இப்படி கிடைக்கக்கூடிய பொருட்களில் பணிகளில் மிக முக்கியமானது விவசாயம். எனவே விவசாயத்தை போற்ற வேண்டும், அந்த விவசாயம் செய்வர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மரபு. அதை காலங்காலமாக இஸ்லாம் கடைபிடித்து வந்தது. நாகரிகமிக்க மனிதர்கள், கண்ணியம் நிறைந்தவர்கள் எல்லோரும் அதை போற்றினார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு அடியானுக்கு கொடுக்கின்ற சவாபை நாம் புரிவதற்காக சொல்கின்ற பொழுது கூட விவசாயத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுவார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா. தனது பொருட்களை அல்லாஹ்விற்காக தானம் தர்மம் செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு விவசாயி உற்பத்தி செய்கின்ற ஒரு விதைக்கு ஒப்பானவர்கள். கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதைக்கு ஒப்பானது. அந்த விதையை பூமியில் போடுகிறார்கள், அதிலிருந்து 7 கதிர்கள் வருகின்றன. அந்த 7லும் ஒவ்வொரு 7 கதிரிலும் 100 நெற்மணிகள் இருக்கிறது. அப்படியானால் ஒன்றை போட்டுவிட்டு 700 மணிகளை ஒரு விவசாயி பெறுகிறார். இதை போன்றதான் மோமின்களே, நீங்கள் 1 ரூபாயை தர்மம் செய்துவிட்டு 700ஆக 7000ஆக 70,000ஆக 7 லட்சமாக இடத்தில் பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருவதற்கு நமக்கு புரிய வைப்பதற்காக ரப்பு தேர்ந்தெடுத்தது விவசாயத்தை என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட விவசாயிகள் போற்றப்பட வேண்டும். காலம் முழுவதும் உலகத்தில் உண்டான எல்லா உயர் மனிதர்களுமே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து போற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் மரபு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய அரசு அந்த விவசாயிகளுக்கு இடையூறாக சில சட்டங்களை அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே செப்டம்பர் 29 அவசரமாக இயற்றிய ஒப்புதலை பெற்று சட்டமாக ஆக்கியது. இன்று அதை எதிர்த்து லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவைகளை பற்றி பெரிதாக கண்டுகொள்வதற்கு கூட தயாராக இல்லை. விவசாயிகள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இது தீமை என்று சொன்னால் அப்படி ஒரு சட்டம் எதற்காக கொண்டு வர வேண்டும், யாரின் நன்மைக்காக கொண்டு வருகின்றீர்கள்? உண்மையிலேயே விவசாயிகளுடைய அந்த கஷ்டத்தை பல்வேறு சட்டத்திற்குள் விரிவாக சொல்ல முடியவில்லை. அந்த விவசாயிகளுக்கான ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் விவசாயத்தை விட்டு ஓட வேண்டியது இருக்கும், அல்லது சொந்த நிலத்தில் கொத்தடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். எங்களுடைய பூமி தான் எங்களுக்கு சொந்தம், ஆனால் நான் இன்னொரு கார்பரேட் வியாபாரிக்கு நான் ஒரு அடிமையாகத்தான் இருக்க வேண்டியது இருக்கும். அவனுக்கு நான் உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறதே என்னால முடியாது. இப்படி வட்டிக்கு வாங்கிவிட்டு கட்டுவதற்கு சிரமப்படுகின்றார்களோ இதே போன்ற நிலை ஏற்படும். இது போன்ற நிலையிலிருந்து பாதுகாப்பதற்காக மாநில அரசுகள் குறைந்தபட்ச விலை ஆதார விலை என்பதை நிர்ணயித்து வியாபாரம் செய்யும். விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காக அதற்கு கூட இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு எடுத்தது. இவைகள் எல்லாம் எதற்கு வழி? கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சொல்லப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களுடைய சட்டத்திட்டத்தில் சில முக்கியமான பொருட்களை நீக்கியது. அத்தியாவசிய பொருட்களின் சட்டத்திட்டம் திருத்தம் என்ற பெயரில் நீக்கியது. அப்படி நீக்குகின்ற பொழுது அத்தியாவசிய பொருள் என்ற பட்டியலில் என்னென்ன வருகிறதோ அவைகளை பதுக்குவதோ அவைகளை முறைதவரை ஏற்றுமதி செய்வதோ கூடாது. அவைகளிலிருந்து சில பொருட்களை அதிலிருந்து நீக்கிவிட்டால் அவைகளை பதுக்கலாம், அவைகளை ஏற்றுமதி செய்யலாம் என்று மறைமுகமான ஒரு இதுவரை பயந்து செய்த வேலையை வெளிப்படையாக செய்வதற்குண்டான சூழலை அரசே உருவாக்குகிறது. இப்படி பல்வேறு பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படுவதால், விவசாயிகளுக்கு ஏற்படுவதால் அதிலிருந்து நாங்கள் அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு பெரிய கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்கிற மோமின்களே, நாம் இதை அரசியலுக்குள்ளாக செல்லவே இல்லை. ஒரு சராசரி மனிதனாக இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அந்த விவசாயிகளின் பொருளை உண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் பார்க்கின்ற பொழுது ஒன்று நாம் விவசாயிகளாக இருப்போம், அல்லது விவசாயத்தின் பொருளை பயன்படுத்துவர்களாக இருப்போம். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று நேரடியாக இவர்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம். இவர்கள் ஒருவேளை இதை விட்டு வெளியேற தொடங்கினால் இதனுடைய பாதிப்பு சராசரி கீழ்நிலை மனிதன் வரை பாதிக்க செய்யும். சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் செயற்கையாக ஒரு பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது.
அந்த பஞ்சம் என்பது உற்பத்தி குறைவு அல்ல, நிறைய உற்பத்திகள் இருந்தது. ஆனால் வெளிநாட்டு கம்பெனிகள் அந்த பொருட்களை அனைத்தையும் அவைகள் வாங்கி கொண்டு விட்டன. வாங்கி கொண்டு விட்டதால் இந்தியாவில் அந்த பொருட்கள் கிடைக்காமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பஞ்சம் இரண்டு வகை, பொருளே உற்பத்தியாகாமல் இருப்பது, ஆனால் உற்பத்தியாகாமல் இருக்கின்ற பஞ்சம் அல்ல, உற்பத்தியான பொருட்கள் வேறு இடங்களுக்கு செல்லப்பட்டதால் இங்கு பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு கிடைக்காமல் போனது. இதே போன்ற நிலைகள் எல்லாம் வருங்காலத்தில் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் கடுமையாக ஏற்படுகிறது. மனிதன் காசுக்காகத்தான் அலைகிறான். ஒருத்தனை வெட்டுனா அவனுடைய ரத்தம் தங்கமா மாறும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரை வெட்டுறதுக்கு தங்க மாட்டான்? ஏன் தங்க யோசிக்கவே மாட்டான். ஓடக்கூடிய ரத்தம் தங்கமாக எனக்கு தங்கம் தான் முக்கியம், மௌத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. 10 பேர் செத்தாங்க, 100 பேர் செத்தாங்க. இதே போன்றுதான் இன்றைய கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாம் அந்த மக்களுக்காக துஆ செய்வதும், நம்முடைய அரசுகள் தேவையில்லாத பிடிவாதங்கள் பிடிக்காமல் மக்களுக்கு எது நன்மையோ, எதில் மக்களுடைய நன்மை இருக்கிறதோ இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையிலேயே மக்களை ஆட்சி செய்பவர்களாக, மக்களுக்கான நன்மையான காரியங்களை செய்யும் ஆட்சியாளர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கும் தெளிவு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல தெளிவை தர வேண்டும். இந்த உலகத்தில் விவசாயம் எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படாமல் அல்லாஹ் தனது அருள் கொண்டு அந்த தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு, அதை தொழிலாக கொண்டு செயல்படுகின்ற மக்களுக்கு இறைவனின் பேருதவி நேரடியாக மறைமுகமாக கிடைத்து இந்த உலகத்தில் அத்தியாவசியமான உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய சூழலை எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முழு உலகத்திலும் ஏற்படுத்தி தருவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.